இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 24th ஜூலை க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஒரு நேயர் போட்டிருக்காரு, நல்ல ப்ராஃபிட்ஸு தேங்க்ஸ் டு காட் அண்ட் மூர்த்தி சார்னு. ஸோ அருமையான ப்ராஃபிட் 47,000 rupees, pretty decent ப்ராஃபிட். டுடே நல்ல மூவ் இருந்தது, அதனால் தெர் இஸ் பெரிய ஒரு இது கிடையாது, கரெக்டான இடத்துல புட்டு வாங்கியிருந்தாலே நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். பட் ஏன் பர்சனல் அட்வைஸ், இப்போ இந்த 47,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா இது அட்லீஸ்ட் பாதியை ஈக்விட்டியில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணும். ஏன்னா பிகாஸ் என்ன ட்ரேட் பண்ணி என்ன நம்ம காசு சம்பாதிச்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கேஷில் பாதியாவது ஈக்விட்டியில் மாற்றுங்க. ஓகே, நம்ம யூடியூப் நேயர்கள் ஜெயபிரகாஷ் அவர் போட்டிருக்காரு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோ டுடே எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 10:20 to 10:30 இட்ஸ் சேஞ்சிங் த டைரக்ஷன், மேட் ஸ்மால் ப்ராஃபிட்னு போட்டிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன். தென் இன்னொரு ஐடி, அந்த ஐடி எம்பரர்னு இருக்குது. சார் மேட் 5K வித் ஸ்பெசிஃபிக் 10:30 as you said, took call after the 10:30, தேங்க்ஸ் சார்னு போட்டிருக்காரு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தென் சேனல் 433ன்ற ஒருத்தர், எவ்ரிடே மை கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீசிங் ஃபார் யுவர் டீச்சிங் சார்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உஷா பாலாஜி சார், மை டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் வாட்சிங் யுவர் வீடியோ. Seriously, these words actually means a lot to us, because நீங்கள் நிஜமாகவே என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை போட்டிருக்கீங்க. அண்ட் ராதாகிருஷ்ணன் 2.5K ப்ராஃபிட், தேங்க்யூ ஸோ மச்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியிலேருந்து ஆசம் ப்ரெடிக்ஷன், தேங்க்யூ ஸோ மச் சார்னு போட்டிருக்காங்க. மிஸ்டர் அசோக் சாமுவல், தேங்க்ஸ் மிஸ்டர் மூர்த்தி, யுவர் 10:30 AM ரிவர்சல் ப்ரெடிக்ஷன் வாஸ் எக்ஸலன்ட், ஐ மேட் 12,300 ப்ராஃபிட். அசோக் சாமுவல், உங்களுக்கும் அதே தான். இப்போ டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பாதி ஈக்விட்டிக்கு மாற்றுங்க, அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். தென் அசோக் குமார்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர் சின்ஸ் லாங் இயர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் போஸ்டிங் டெய்லி ரிப்போர்ட் கார்டு, ஐ மேட் ப்ராஃபிட் டுடே, ஆல்சோ யுவர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கைடன்ஸ் வீடியோஸ் மேக்ஸ் வெரி யூஸ்ஃபுல்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் Harini Institute, yes sir, I'm also minimum 2 times watching, trading time very clear mind, God bless you போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது நேற்றே ஒருத்தர் சொன்னார் 2-3 times பார்ப்பேன்றதை. பிகாஸ் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடுவேன், மைண்டில் இருக்கிறத ஓரளவுக்கு, அதாவது மேபி 1-2 கம்யூனிகேட் பண்ணாமல் கூட மிஸ் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லை, அப்படியே பேசுகிறது தான். ஸோ நேற்றே பார்த்துருப்பீங்க, மொமெண்டம் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். பட் அது எத்தனை முறை சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஆனால் மொமெண்டம் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எந்த மாதிரி மொமெண்டம் இருந்ததுன்னு. கரெக்டான டைரெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் காசு பண்ண முடியும், தப்பான டைரெக்ஷன் இருந்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ் பண்ணிடுவீங்க, கரெக்டான டைரெக்ஷனில் தான் நிறைய காசு பண்ணுவீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி மூமெண்ட் இருந்ததுன்றதை. ஸோ அதை ஒருத்தர் அப்படியே அதை கரெக்டாக அந்த ஒரு வார்த்தையை கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பிகாஸ் இது ஒரு எஜுகேட் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன் சார்ட் ரீடிங்கை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆனந்த் அமெரிக்கா மேட் 50 points ப்ராஃபிட் டுடேன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லார் வார்த்தையும் ரியலி மீன்ஸ் அ லாட் டு அஸ். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். நீங்கள் இந்த ப்ராஃபிட் பண்ணுறது போடுறதும் சரி, நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்றதும், அதுக்கப்புறம் நான் ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸு. தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன், அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஹூவர் ஹஸ் மேட் மணி. ட்ரை டு சேஞ்ச் யுவர் ப்ராஃபிட் இன் டு வெல்த். ஓகே, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி RSI 47.60 இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 2010 கீழே இன்றைக்கி வந்துடுச்சு. நேற்று தான் ஒரு மாதிரி எல்லாமே ஒரு சூப்பராக செட் ஆகி கேப்பை போனது. இன்றைக்கி அந்த கேப்பை கிளியராக ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கியோட ரியல் டைம் மூவிங் ஆவரேஜ் 10 கீழே தான் ட்ரேட் ஆகுது, மூவிங் ஆவரேஜ் 20 கீழே தான் மார்க்கெட்டை ட்ரேட் ஆகுது. இட்ஸ் கிளியர் கட் சைட்வேஸில் மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நவ் இஸ் கோயிங். இன்றைக்கி இதில் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. மூவிங் ஆவரேஜ் 10க்கு 20 அண்ட் 20க்கு அபோவ் கம்பெனி ஸ்டில் மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் 20ல் மூவிங் ஆவரேஜ் 20ல் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெறும் 15 கம்பெனி தான், அதுதான் மொமெண்டம் கொடுக்குறது. அந்த 20 மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு மேலே போகும்போது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மூவும், அது கீழே போகும்போது ஃபாஸ்ட்டாக கீழேயும் போகும்.
அது வெறும் 15 கம்பெனி தான் இருக்குது. ஸோ 35 கம்பெனி நிஃப்டியில் மூவிங் ஆவரேஜ் 20 கீழே ட்ரேட் ஆகிருக்கிறது. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ குட் சைன். எனிவே மூவிங் ஃபர்தர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை செல் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் 3 டேஸாக பார்க்குறோம். அதை 2133 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 2617 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் நம்ம ட்ரேட் டீல் அமெரிக்காவோட நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் அது வரைக்கும் செல் பண்ணி மார்க்கெட்டை ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெடி டீசெண்டான இடத்துல வந்ததுக்கப்புறம் தென் ஆல் டைம் ஹைக்காக வாங்குவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒரு மாதிரி ட்ரேட் டீல் இன்னும் நம்ம இந்தியாவில் முடியல. பிகாஸ் யூஎஸ்ஏ சைனாவோட தான் அதிகமாக சண்டை போட்டுது. ஆனால் சைனாவோட தான் ரொம்ப கம்மியான ட்ரேட் டீலில் முடிஞ்சது. ஜப்பானோடையும் இப்போ டீல் ஒரு ப்ரெடி டீசென்ட் டீல் தான் முடிஞ்சிருக்கு. சும்மா ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட்டுக்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு போல். பட் டீல் முடியும் போது ஒரு ப்ரெடி டீசென்ட் டீல் தான் முடிஞ்சிட்ருக்கு. எனிவே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எஃப்ஐஎஸ் வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த சார்ட்டை பார்க்கும்போது வருது. ஓகே, எஃப்எம்ஓ ஓப்பன் பொசிஷன் நேற்று ஒரு ரொம்ப சூப்பராக மார்க்கெட் மேலே போகும்போது அருமையாக பப்ளிக் கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கினாங்க. பட் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கும் போது பப்ளிக்கு அதுவும் பர்டிகுலராக 10:30 10:45க்கு மேலே இறங்கும் போது அது கிளியராக தெரியுது பப்ளிக் மாட்டிக்கிட்டாங்க போலன்றது. இன்றைக்கி பாருங்கள் 2,95,931 கான்ட்ராக்ட்ஸு பை பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டினியூஸாக இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ எப்படி தான் அந்த பப்ளிக்கு அவ்வளோ தெளிவாக மார்க்கெட் கீழே வருது, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்கும் மேலே போக மாட்டேங்குது, அப்பயும் பப்ளிக் ஸ்டில் க்ளோஸ் டு ஒரு 3 lakh கான்ட்ராக்ட் புதுசாக இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்கன்றது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயந்தான். எனிவே இதுதான் நம்ம பல வருஷங்களாக பார்த்துட்டுருக்கோம். ஸோ பப்ளிக் 4,62,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. ப்ரோ 1,66,000 கான்ட்ராக்டு செல்லில் வந்துட்டாங்க. ஸோ பப்ளிக் இவ்வளோ வந்தாலே நம்ம மார்னிங்கு வாட்ச் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். கேப் டவுன் ஆனாலும் ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு பண்ணாமல் மார்க்கெட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் நல்லது. பிகாஸ் பப்ளிக் இவ்வளோ பையில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது நல்ல சைன் கிடையாது. நேற்று தான் ஒரு மாதிரி கன்வெர்ட் ஆனாங்க. எல்லாமே மூவிங் ஆவரேஜ் 10 20 கேப் அப்பு எல்லாமே அட்ஜஸ்டாக இருந்தது. பட் இன்றைக்கி இம்மீடியட்டாக அடுத்த செகண்டே இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. எனிவே திஸ் இஸ் ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இது பப்ளிக் அதிகமாக இருக்கும்போது நமக்கு நல்லது தான். ஏதாவது ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிதுன்னா அங்கே நம்ம செல் பண்ணுறதுக்கு பார்க்க தான் போகிறோம். எனிவே பட் 2,95,000 இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி பப்ளிக்கு பையில் போயிருக்கிறாங்க. நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000ல் இருக்குது புது வீக்கு கான்ட்ராக்டு. அண்டு கால் சைடு 25,500 இருக்குது. எனிவே இதே தான் இருக்குது லாஸ்ட் ஒரு 2 months இதே சேம் ஸ்டோரி தான். 25,000 25,500 இதே தான் பார்த்துட்ருக்கோம் ஸ்டார்டிங்கில். தென் அப்படியே அந்த வீக்கு சைட்வேஸ் ஆகுது. லாஸ்ட் 2 வீக்ஸாக சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. எனிவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரைடேவே தெரியும் ஸ்டார்டிங்லே அந்த வீக்கு சைட்வேஸாக இல்லை ட்ரெண்டியான்றது. ஓகே, இந்தியா விக்ஸு 10.72. இன்றைக்கி இந்தியா விக்ஸு 10க்கு கீழே வந்தது. 10 கீழே வர்றது ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல் ஃபார் இந்தியா எக்ஸு. யாருக்குமே நல்லது கிடையாது அவ்வளோ கீழே வர்றது. 13-14ல் இருக்கிறது இட்ஸ் அ ப்ரெடி டீசெண்டாக இருக்கும். பட் எனிவே இந்தியா விக்ஸு பாட்டம் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸு கொஞ்சம் மேலே போகணும், கொஞ்சம் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். இன்றைக்கி 10 கீழே போயிட்டு இப்போ 10.72 வந்திருக்கு. நாளைக்கும் இந்தியா விக்ஸ் இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஸோ கண்டினியூஸாக ஒரு 2-3 நாளாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆப்ஷன் பையர்ஸுக்கும் சரி ஆப்ஷன் செல்லருக்கும் சரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இந்தியா விக்ஸு கொஞ்சமாவது மேலே போகணும். இப்போ இப்படியே இருக்க முடியாது. கொஞ்சம் மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்டருக்கும் அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். நிஃப்டி 50 சாகா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா புல் 13 பேர் 24 நியூட்ரல் 8. ஸோ இன்றைக்கி தெர் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ். இவ்வளோ மார்க்கெட் விழும்போது பேர் அட்லீஸ்ட் ஒரு 25க்கு மேலேயாவது வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ பேர் இப்போதைக்கு டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இயரோட மிட் பாயிண்ட்டு 23,500. ஏற்கனவே 2 முறை கீழே போயிட்டு 1,800 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். இப்போ மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரே நம்பரை வச்சு கிடச்சிருக்கும். நிஃப்டி பி ரேஷியோ 22.15. 2 நாளைக்கு முன்னாடி என்ன வேல்யூவேஷன் இருந்ததோ அதே தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு ஒன்றுமே ஆகலை.
நேற்று டே ஃபார் எஸ்டர்டே ஒரு 150 160 பாயிண்ட் ஏறிச்சு. இன்றைக்கி அந்த 150 160 பாயிண்ட் இறங்கிச்சு. ஸோ 2 நாளுக்கு முன்னாடி என்ன வேல்யூவேஷன் இருந்தோமோ அதே வேல்யூவேஷனில் தான் இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தோம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்றது. ஓகே, அதான் நேற்று 159 டே ஃபார் எஸ்டர்டே 159 பாயிண்ட்ஸ் அப்பு, இன்றைக்கி 157 பாயிண்ட்ஸ் டவுனு. ஸோ நேற்றும் நம்ம பேசினது என்ன மொமெண்டம்மு, இப்போ கேப் அப் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணணும் அது அப்படியே இன்றைக்கும் நடந்தது. ஸோ இந்தியன் மார்க்கெட் ஒரு புது விதமான மார்க்கெட் சுச்சுவேஷனில் போயின்ட்டுருக்கு. மண்டே வந்து ஹையில் போய் க்ளோஸ் ஆகுது முடியும் போது, டியூஸ்டே லோவில் க்ளோஸ் ஆகுது, வெட்னஸ்டே திரும்பி ஹையில் போய் க்ளோஸ் ஆகுது, தேர்ஸ்டே திரும்பி லோவில் க்ளோஸ் ஆகுது. இப்போது ஃப்ரைடே இப்போ இதே ஃபார்மேட்டில் போச்சுன்னா எந்த மாதிரி போகும் அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புது விதமான வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட்ன்ற மாதிரி ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. பிகாஸ் சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து டெய்லி க்ளோசிங். பாருங்கள், மண்டே மார்க்கெட் ஸ்டார்டட் அண்ட் மூட் ஆல்மோஸ்ட் எந்த இடத்துலனா அந்த டேவோட ஹையில் தான் முடிஞ்சிருக்கு. டியூஸ்டே என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். டியூஸ்டே அப்படியே அந்த டேவோட லோவில் முடிஞ்சிருக்கு. அண்ட் வெட்னஸ்டே என்ன ஆயிருக்குன்னா திரும்ப அந்த டேவோட ஹையில் முடிஞ்சிருக்கு. தேர்ஸ்டே திரும்பி அந்த டேவோட லோவில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எங்கே கிட்டத்தட்ட ஆரம்பிச்சதோ மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஓகே ரொம்ப பக்கத்தில் ஒரு 60-62 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 25,000 ஆரம்பித்தது 25,062 இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு சைட்வேஸ் மூவில் இருக்குது. எனிவே பட் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ குட் சைன். நம்ம ஜோக்காக சொல்லலாம், மண்டே இப்படி ஹையில் முடிஞ்சிருக்கு, டியூஸ்டே லோவில் முடிஞ்சிருக்கு, வெட்னஸ்டே ஹையில் முடிஞ்சிருக்கு, தேர்ஸ்டே ஹையில் லோவில் முடிஞ்சிருக்குன்ட்டு. பட் ஆக்சுவலாக இந்த கேண்டில் இப்போ வந்திருக்க கேண்டில் இட்ஸ் நாட் அ குட் கேண்டில். இது மேபி இந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னா நார்மலாக என்ன ஆகும்னா கேப் டவுன் கூட ஆகலாம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் எனிவே திஸ் மேஜர் ப்ளேஸ் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு 845 அந்த ரேஞ்சு 24,845 கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது அப் டு ஜூலை 31 பேசிகிட்டு இருக்கோம். இன்கேஸ் அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்க இந்த பழைய சைட்வேஸு அந்த 24,480 ஓகே அந்த ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி நம்ம ஆல் டைம் ஹை போகணும்னா நேற்றே பேசியிருந்தோம். டேட்டாஸ்லாம் நேற்று நல்லா இருந்தது. பட் என்ன இருந்தாலும் இந்த லோ ஏற்கனவே இந்த கேப் டவுன் கேப் அப்பை பற்றி ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ 3 போட்டிருக்கேன். இன்கேஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள், புது விதமாக இருக்கும். ஸோ கேப் அப் கேப் டவுன் வச்சு மார்க்கெட்டை நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த கேப் டவுன் ஃபில் ஆகாத வரைக்கும் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் இப்போ நாங்கள் என்னென்னா இந்த இடத்துல 25,500 விற்றுக்கிட்டே இருப்போம் கால் ஆப்ஷனை. எப்போ இது ஃபில் ஆகுதோ அப்போ வந்து சரண்டர் ஆகிடுவோம். இன்னும் அது ஃபில் ஆகலை. பிகாஸ் அந்த கேப் டவுன் கேப் அப் வச்சு நிறைய வேலை பண்ணலாம். அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கேப் ஃபில் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா தென் வில் ஹெட் டுவர்ட்ஸ் நியூ ஆல் டைம் ஹை. எப்படி இருந்தாலும் ட்ரேட் டீல் ஓரளவுக்கு ஓகேவா முடிய தான் போகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போக தான் போகுது. பட் ஆஸ் ஆஃப் நவ் என்ன ஆயிருக்குன்னா திஸ் கேண்டில் இஸ் நாட் அ குட் கேண்டில். ஸோ டெய்லியில் இதுதான் இந்த இடம் நான் பேசின மாதிரி 24,845 to 825 வச்சுக்கோங்க. அது கீழே 845 வச்சுக்கோங்க. அது கீழேயே க்ளோஸ் ஆகக்கூடாது 31 ஜூலை வரைக்கும். ஆச்சுன்னா திரும்பி பழைய சைட்வேஸ் ஏற்கனவே ரொம்ப நாளாக நீங்கள் இதை நம்ம பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக இந்த சைட்வேஸ்க்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தது. இப்போ இந்த சைட்வேஸ் மேலே டாப்லேயே சப்போர்ட் இப்போதைக்கு 61% எடுத்திருக்கு. இதுதான் அந்த ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு கீழே போகாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது கீழே போச்சுன்னா பழையபடி பழைய சைட்வேஸ் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்குதான்றதை பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது கம்ப்ளீட் ஒரு சைட்வேஸ் ஃபார்மேஷன். ஓகே, இப்போதைக்கு அதுதான் போயின்னு இருக்கு. என்ன ஒன்று, இந்த கேண்டில் ஆக்சுவலாக ஒரு நல்ல கேண்டில் கிடையாது. பிகாஸ் கேப் அப் ஆகிட்டு ஏற்கனவே நேற்று போட்ட கேப் அப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கு. அதனால் கரெக்டான சைன் இல்லைன்னு சொல்கிறேன். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேப் அப் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இஸ் கண்டினியூஸ்லி ஏற்கனவே போட்ட ஹையை பிரேக் ஆச்சு. பட் இன்றைக்கி இந்த கேப்பையும் சேர்த்து ஃபில் பண்ணது தான் நல்ல சைன் இல்லைன்றேன். எனவே நேற்று நம்ம 2 விஷயம் பேசியிருந்தோம். ஒன்று மொமெண்டம் இருக்கும்னு பேசியிருந்தோம். மொமெண்டமில் நீங்கள் தப்பான இடத்துல மாட்டிக்காதீங்கன்னு பேசணும். இன்கேஸ் தப்பான இடத்துல மாட்டினீங்கன்னா
அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டு மார்க்கெட்டில் லாஸாக கிடைக்கும்னு பேசியிருந்தோம். அதேமாரி கரெக்டான டைரெக்ஷன் இருந்ததுன்னா யூ கேன் ஏபிள் டு மேக் அ வெரி டீசென்ட் மணின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் இவ்வளோ பெரிய மொமெண்டம். முன்ன நாள் சொல்லியிருந்தோம் அவ்வளோவா மொமெண்டம் இருக்காது, ஸ்லோவாக இருக்கும்னு சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி இது இருந்தது. பட் நேற்று ஹெவி மொமெண்டம் இருக்கும்ன்றத நம்ம உங்ககிட்ட வெட்னஸ்டேவே பேசியிருந்தோம். ஸோ இந்த மொமெண்டம் இருந்தது. 2வது விஷயம் கேப் அப் ஆனதுக்கப்புறம் நிதானமாக இருங்கன்னு சொன்னோம். ஓகே, மார்க்கெட் கீழே வரும், நிதானமாக இருங்க, அதுக்கப்புறம் ரிவர்சல் பார்க்கலான்னு சொன்னோம். பட் ரிவர்சல் என்ன நடந்திருக்குன்னா கரெக்டாக 11:45 இந்த கேண்டிலில் ரிவர்சல் 80 பாயிண்ட்ஸ் நடந்தது. பட் அதுக்கு முன்னாடி ஷார்ப் டவுன் மூவ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம கேப் அப் ஆனதுக்கப்புறம் நிதானமாக இருங்க, மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் பாருங்கன்னு சொன்னோம். பட் நல்ல ஒரு ஃபாலோ ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ நீங்கள் இந்த இதை கூட பார்க்கலாம். இப்போது ஃபெபனோக்கி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட்டு இது வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இன்றைக்கி இன்ட்ராடேல நீங்கள் பார்க்கலாம் 61.8% டாட் ஒரு இன்ச்சு கூட மாறல. அந்த இடத்துல தான் ரிவர்ஸ் ஆகி ஒரு 80 பாயிண்ட் 2520லேருந்து 25,100 வரைக்கும் மார்க்கெட்டு மூவ் ஆச்சு. ஸோ இது ஏற்கனவே இந்த இடம் நீங்கள் செக் பண்ணலாம் என்ன நடந்திருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் 1 2 3 ட்ரிபிள் டாப்பு 15 மினிட்ஸில் ட்ரிபிள் டாப்பு போட்டுட்டு கேப் அப் ஆனதுக்கப்புறம் உடனே போய் வாங்காதீங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ஸோ மொமெண்டம் வந்து கீழே வந்தது. ஏற்கனவே கடைசியாக போட்ட லோ இதுதான், கடைசியாக போட்ட லோ. இந்த ஃபெபனோக்கி எடுத்துடலாம், இல்லைனா கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகே, கடைசியாக போட்ட லோ இதுதான். ஸோ இந்த லோவை பிரேக் ஆன உடனே தான் மார்க்கெட்டு ஷார்ப் ஃபாலில் வந்திருக்கு. ஓகே, ஓகே, இதுவானதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஷார்ப் ஃபால் வந்தது. எக்ஸாக்டாக 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஒரு 80 பாயிண்ட் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிவர்சல் சைடில் கிடச்சிருக்கும். ஓகே, இந்த இடம் நம்ம இது வந்து ஃப்ரைடேவே போட்டோம். அதாவது உங்களுக்கு மண்டே வீடியோலேயே இது தெரியும். இந்த 2 இடத்த போட்டோம். ஸோ இது 2 இடமுமே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, அண்ட் செகண்ட் பிளேஸு இந்த இடத்துல ஒரு முறை ரிஜெக்ட் ஆச்சு, அண்ட் தேர்ட் நம்ம சேஃபர் சைடு 225 வரைக்கும் போட்டிருந்தோம். பட் பிகாஸ் இந்த ஏற்கனவே போட்ட அந்த ஹை அந்த ரேஞ்ச் போட்டிருந்தோம். ஸோ அங்கேருந்து ட்ரிபிள் டாப் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ட் ஆஸ் ஆஃப் நவ். இப்போது மூவிங் ஃபர்தர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்த செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. பட் இந்த ஷார்ப் மூவுக்கு மேபி ஒரு கேப் டவுன் ஆனாலும் ஆயிடலாம். ஸோ நேற்று சொன்ன மாதிரியே தான், கேப் அப் ஆனதுக்கப்புறம் நிதானமாக இருங்க, உடனே ஓடி போய் வாங்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். இப்போ இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். 30 மினிட்ஸுக்கு எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. லெட் இட் செட்டில் மார்க்கெட். என்ன இங்கே எந்த இடத்துல தான் செட்டில் ஆகுதுன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு பெரிய மூவ் இருக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. மேபி ஒரு சைட்வேஸாக அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் திரும்பி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஷார்ப்பாக கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி மேலே போகிற மாதிரி ஒரு சைட்வேஸ்க்குள்ளே மார்க்கெட் சுற்றுமா அப்படின்ற கேள்வி வருது. இதே பேட்டர்னை மேபி கீழே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்பி கீழே போயிட்டு திரும்பி மேலேன்றது இதை நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுவே உல்டாவாக கூட ஆகிறதா இருந்தாலும் ஆகலாம். பட் இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் திரும்ப ஒரு மேலே திரும்ப கீழே திரும்பி மேலே இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் இங்கே ஆல்ரெடி கன்சோல்டேஷன் ஆகிடுச்சு. இந்த கன்சோல்டேஷனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மூவ் கொடுக்கணும். எதர் இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ கொடுக்கணும். பட் இன்னைக்கு கொடுத்துருக்க கேண்டிலை பார்த்தா வாய்ப்பு உடனே இதுக்கு மேலே வருமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. எனிவே கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சைட்வேஸாக மாறப்போகுதா இல்லை இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க போதா அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு ஒரு பெருசாக ஒரு ட்ரெண்டியாக எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி இன்பிட்வீன் ஒரு டைமில் சடன் ஒரு மூவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு கண்டினியூஸாக ஒரு சைட்வேஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஓகே மேலே அதுக்கப்புறம் கீழே திரும்ப மேலே முடியும் போது இல்லை இது அப்படியே உல்டாவா. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர் நாளைக்கு குயிக்காக பண்ணிங்கனாலே குயிக் ப்ராஃபிட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும்.
பிகாஸ் இது ஆல்ரெடி 3 டாப் வந்துட்டு மார்க்கெட் இறங்கியிருக்கு. திரும்ப இப்போது எந்த இடத்துல செட்டில் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் சைட்வேஸில் முடியுதா, இல்லை நம்மளை ஏமாற்றி பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க போகுதான்றதை பார்க்கலாம். எனிவே என்ன ஆனாலும் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அவசரப்பட்டு ஓடி போய் ட்ரேட் பண்ணாதீங்க. நிதானமாக இருங்க. ஸோ இந்த மூமெண்ட் வருதான்றதையும் செக் பண்ணுங்கள். பிகாஸ் இது ஆல்ரெடி ட்ரிபிள் டாப் ஆனதால் இதுக்கப்புறம் மார்க்கெட்டு வேறு எந்த ஒரு பார்ட்டும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே நாளைக்கு புதுசாக எந்த இடத்துல பண்ணுது அப்படின்றது தான் நம்ம வாட்ச் பண்ணணும். எனிவே இது நாளைக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் உங்கள் ட்ரேடிங் டிசிஷன்ஸை எடுங்க. ஓகே, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சார்ட்டில். ஹோப் ஆக்சுவலி போர் அடிக்காமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்ட்ராடே பேட்டர்ன் ட்ரைனிங் 16th ஆகஸ்ட்டு இருக்குது. ஸோ இதில் நிறைய பேட்டர்ன்ஸு சொல்லிக் கொடுப்போம். ஸோ மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்க கண்டினியூஸாக கேஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மேஜர் ரீசன் இதுதாங்க. இது ரொம்பலாம் இல்லை, ஒரு 15-20 மினிட்ஸ் தான் இந்த கிளாஸே. இன்னமும் வந்து மக்கள் வந்து புட் ரேஷியோ, ஸ்ட்ராங்கிளு, ஸ்ட்ராடிலு, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன்ஸில் நுணுக்கங்கள், ஆப்ஷன்ஸை பற்றி எல்லாம் தெரியும். இது இன்னமும் உலகம் வந்து அதாவது அந்த சொல்கிறவங்க அதாவது என்னென்னா அது அவங்களுக்கே தெரியல. அதுதான் ரொம்ப பாவமாக இருக்குது ஆக்சுவலாக. அதாவது அதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்றத அவங்களுக்கே பாவம் தெரியல. எனிவே அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ட்ரைனிங்கில் அதை கவர் பண்ணுவோம். அதில் வந்து சும்மா நீங்கள் நினைக்கிற அந்த புட் ஸ்ப்ரெட்டு, கால் ஸ்ப்ரெட்டு, இந்த உலகம் பேசுதில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். ஆனால் அதில் கேஷ் வந்து வரும். எனிவே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்தியா விக்ஸ் வீடியோ ஸ்ட்ராட்டஜி வரும். இந்தியா விக்ஸ் வீடியோ ஸ்ட்ராட்டஜி வரும். அதை யூஸ் பண்ணுங்கள். அது ட்ரேடே நம்ம எடுக்கலாம். ஆஸ்ட்ரோவேஜ் 3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராபபிள் காசஸ், ரெமெடிஸ், யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது, டெம்பிள் டு விசிட் இருக்கும். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஐ திங்க் சார்ட் இன்றைக்கி ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு எஜுகேஷன் வீடியோன்ற மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஸ்லோவாக பேசியிருந்தேன்னா 2xல் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.